ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செடான் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கார் எடுத்து வெளியில் நிப்பாட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒவ்வொரு பிராண்டு. பார்த்தீங்கன்னா செவர்லெட்டில் க்ரூஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியட்டில் லினியா, அதுக்கப்புறம் ஃபோர்டில் ஃபியஸ்டா, இது டொயோட்டாவில் வந்து கொரோலா, ஸோ டாட்டாவில் வந்து மான்சா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் ஒரு வண்டி பார்த்திங்கன்னா அசென்ட்டு. ஸோ இந்த 6 வண்டியும் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது ஒரு ஆடி பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஒரு ஆடி ஆஃபர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சின்ன ஆஃபர் போடலாம். அவ்வளோதான், பெரிய ஆஃபர் நம்மளால் பண்ண முடியாது. பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டிஸ் இருக்குது வண்டிங்க இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ரேண்டமாக பார்த்துடலாம். அடுத்தடுத்த அப்டேட்டில் இப்போ மொதல் இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா யூஸ்டு கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாக்குள்ளே தான் வண்டியே இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அடிக்கடி அதை அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இந்த கார்ஸை பார்த்துட்டு நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வண்டி பாருங்கள், செவர்லெட் க்ரூஸ். வண்டி பார்த்திங்கன்னா சும்மா சிங்க மாதிரி நிற்கிது, சும்மா செடான் டைப்பில். பாருங்கள் இந்த வண்டியோட அவுட்லுக்கு. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா டயர் பாயிண்ட் பாருங்கள், ஒரு 80-90% இருக்குது. ஸோ வண்டியில் சின்ன அடி கூட கிடையாது. வண்டியில் பம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருந்ததுனால பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மித்தெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். இந்த வண்டியோட லெஃப்ட் சைட் பாருங்கள். நம்ம வண்டியை ஃபுல்லாகவே இப்போ டோட்டலாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதில் அடிக்கடி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இருந்தால் கூட நம்ம காமிச்சிடுவோம், ஜூம் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை பெருசாக ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லை. ஸோ இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ், நல்ல ஸ்பேஸியான வண்டி, சூப்பரான வண்டி. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கேட்டகரியில் வந்துடுற வண்டி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, டியூயல் ஏர் பேக் இருக்குது, நார்மல் கியர் தான், லெதர் சீட்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, அலாய் வீல் வந்துடுது. 2010 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி, 4 ஓனர். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் 2,45,000. பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இது 3.5 வரைக்குமே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம பார்க்க வேண்டாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பாருங்கள், உங்களுக்கு 2,45,000 ரீசனபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, ரீசனபிளாக பண்ணியும் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபியட் லினியா. ஸோ இது ஒரு செடான் டைப் வண்டி, நல்ல ஒரு லென்த்தியான ஸ்பேஸியான வண்டி. இதுவும் டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80-90% இருக்குது. பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். வண்டியில் டென்ட் இருந்தால் நான் ஜூம் பண்ணி காமிச்சிடுவேன். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை பெருசாக எதுவும் இல்லை. ஸோ வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஆடியோ சிஸ்டம், ஏசி, லெதர் சீட்ஸ். இது பேக் சீட் பாருங்கள், நல்லா லக்ஸுரியாக இருக்குது சீட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி. பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது. 2010 பெட்ரோல் வண்டி. 3 ஓனர் வந்துடுறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75 வருது.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா, ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி. நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ஜின் ஏசியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இதோட அவுட்லுக் பாருங்கள். வண்டி 2007 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. மைனராக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது பாருங்கள் பம்பரில். இது சும்மா கீரல் தான். இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரு 1000-2000 செலவு பண்ணால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. வண்டியில் அடி கிடையாது, ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். அடியோ டென்ட்டோ கிடையாது, ஸ்க்ராச்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் கொடுத்தீங்கன்னா 1000-2000 கேட்பாங்க. வண்டியில் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்க வண்டி இது. வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், லெதர் சீட்ஸ். ஃபியஸ்டா நல்ல ஒரு லக்ஸுரியான வண்டிங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம், உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடுது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து சூப்பராக இருக்குது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. 1,55,000 ஆஃபர். நீங்கள் பாருங்கள், சூப்பராக 1.5 வரைக்கும் போகிற வண்டி. மைனர் ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான். இதை ரெடி பண்ணிக்கிட்டால் வண்டி வந்து பக்கா கண்டிஷன், நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. நீங்கள் தரவாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மெக்கானிக் கூப்பிட்டு வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. ஓட்டி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ 1.55 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டொயோட்டா கொரோலா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2005 மாடல். பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் தான் இருக்குது. இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீலு, ஏர் பேக், ஏபிஎஸ் இந்த மாதிரி வந்துடும். ஆடியோ டென்ட் இல்லை இந்த வண்டியிலையும். லெஃப்ட் சைட் பாருங்கள். வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. பாடி லைன் காமிச்சிட்டேன். பாடி லைன் நல்லா தெளிவாக இருக்குது. இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினல் சீட் கவர். சீட் கவர் நல்லா உள்ள இன்டீரியர் செமையாக இருக்குது. பேக் சீட் கவர் பாருங்கள். நல்ல ஒரு பவுச்சு. 2 பேர் கம்ஃபர்டபுளாக சூப்பராக உட்காந்து போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, 2 ஏர் பேக்கு, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி, அலாய் வீல் வந்துடுது. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 2 டோர் மட்டும் பார்த்திங்கன்னா விண்டோஸ் இறங்காது. இந்த ரைட் சைடில் இருக்க 2 விண்டோஸ் மட்டும் இறங்காது. அது எலக்ட்ரிக்கல் ஒர்க் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ் தான். 2005 பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஓனர் 4 வந்துடுறாங்க. பெட்ரோல் வண்டி 3 வந்துடுறாங்க. சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,49 நம்ம போட்டிருந்தோம். 1,45க்கு கொடுத்துடலாம், ஒரு ஆஃபர் ப்ரைஸாக. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது டாடா மான்சா 2010 மாடல். இந்த வண்டி பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. டயர் பாயிண்ட்டில் ஒரு 80% இருக்குது. ஸோ இந்த வண்டியில் பெரிய அடியோ டென்ட்டோ சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீடிங் ஒன்று போயிருக்கு. மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது ஸ்க்ராட்சுன்னு சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா ஒரு கீரல் விழுந்துருக்கு. லெஃப்ட் சைட் பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், லெதர் சீட்ஸ், உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம். வண்டி நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வண்டியில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ்லாம் போட்டிருக்குறாங்க. இது ஒரு ஆஃபர் ப்ரைஸுங்க. அதாவது அட்வான்ஸ் ஆடியை முன்னிட்டு இதுக்கு வந்து நம்ம ஆஃபர் அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கலாம். ரீசனபிளாக தான் போடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1,39,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க. உங்களுக்கு பாருங்கள், டாடா மான்சா 1,39,000. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் அசன்ட். ஸோ இந்த அசன்ட் வந்து பார்த்திங்கன்னா 2006 மாடல். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர் கண்டிஷனில் தான் இருக்குது. பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28, 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. வண்டி ஒரு சூப்பரான வண்டி. இது நல்ல ஒரு டைமில் ட்ரெண்டிங்கில் இருந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டீரிங், லெதர் சீட்ஸ் பாருங்கள். அது லோ பட்ஜெட்டுக்கு சூப்பரான வண்டி பாருங்கள். ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ ஆஃபராக 1,09,000 கொடுத்துடலாம். சூப்பரான கண்டிஷனில் இருக்க வண்டி. ஸோ நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குங்கிறதையும் நம்ம ரேண்டமாக டக்குன்னு பார்த்துடலாம். ஹுண்டாய் i10 2009 மாடல். பேப்பர்ஸ், எஃப்சி, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. லெதர் சீட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,75 வருது. மாருதி வெர்சா 7 சீட்டர். இது 2006 மாடல். 26 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஓனர் 5 வந்துடுறாங்க. பியூர் பெட்ரோல் வண்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 1,25,000 தான் வருது. டாடா விஸ்டா 2009 மாடல். பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை, போன மாதம் தான் முடிஞ்சு. ஸோ இந்த வண்டியெல்லாம் நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு விஷயம், ஏங்க அந்த வண்டியில் ரொம்ப நாள் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எஃப்சி சில வண்டிகள் அப்படி தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபராக ஒரு 79,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. 89,000 89,000 ஆஃபர் கூட நம்ம போட்டிருந்தோம். 79,000 ஃபிக்ஸட் ரேட்டு.
டிடிஐ இன்ஜினு, டீசலு, எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், மிஸ் பண்ணிட வேண்டாம். ரெனால்டு லோகன் 2007 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது. இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துடலாம். ஃபோர்டு ஃபிகோ 2010 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு 1,40,000 கொடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாடா இண்டிகோ, பேப்பர்ஸ் 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 2006 மாடல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி, லெதர் சீட்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஆடி ஆஃபராக 1,05,000 கொடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே அசன்ட் பார்த்துட்டோம். அதே மாதிரி இது 2008 மாடல் அசன்ட்டு, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 2008 பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடி ஆஃபராக 1,25,000 கொடுத்துடலாம். ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து 1,35 அந்த பக்கம் போட்டிருந்தோம். செவர்லெட் பீட் 2012. ஸோ இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி. பார்த்திங்கன்னா இது வந்து 1,65,000 வருது. ஆடி ஆஃபர் அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா 1,59,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. இது ஹுண்டாய் எலன்ட்ரா 2005 மாடல். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு லெதர் சீட்ஸு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேகு, அலாய் வீலு எல்லாமே வந்துடும். ஸோ சூப்பரான வண்டி, நல்ல மைலேஜ் வந்து எதிர்பார்க்குறவங்க எடுக்கலாம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,09,000 ஆஃபராக கொடுத்துர்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஆஃபர் தான். அடுத்தடுத்த வீடியோலேயே நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸை நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து ஆடி வந்துருச்சு உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்.